வணக்கம். நான் விஜயகுமார். வயர் ட்ரேடிங் ஐடியாஸ் பார்க்குறவங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஸோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் 325 ஸ்ட்ராட்டஜியில் என்ன அப்டேட்டுங்கிறத கொடுத்துட்றேன் நான் உங்களுக்கு. சரி, 325 ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த முறை 250 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் தான் நம்ம ஸ்ட்ரைக்ஸ் எடுத்திருந்தோம். அதாவது இந்த சிஇக்கும் பிஇக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து 250 பாயிண்ட்ஸ். ஓகே, இந்த மணியில். ஸோ வர்ஸ்ட் கேஸில் வந்து என்னென்னா நமக்கு 250 பாயிண்ட்ஸ் வந்து எப்படி இருந்தாலும் நம்ம அப்படியே எக்ஸ்பைரி விட்டாலும் நமக்கு அது கிடைக்கும். ஓகேங்களா? அண்ட் நம்ம எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் எவ்வளோ கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு 180, இது ஒரு 183. ஸோ டோட்டலாக வந்து 363 பாயிண்ட்ஸ் நம்ம கொடுத்து வாங்கியிருக்கோம் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸஸை. ஓகே, ஸோ இட் மீன்ஸ் 110 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு லாஸ் ஆகிறது. ஸோ இதுதான் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருந்துச்சு. என்கிட்ட ஜீரோதா அக்கௌண்ட்டில் வந்து ஐ ஹாவ் அ பிளட்ஜ்டு மார்ஜின் இருக்குது. ஓகே, அது வந்து நான் ஆப்ஷன் செல்லிங்க்கு யூஸ் பண்ணிக்க முடியும். பையிங்க்கு வந்து கண்டிப்பாக நமக்கு மார்ஜின் வேணும். ஸோ பையிங்க்கான மார்ஜினை தான் நான் வந்து இந்த அக்கௌண்ட்லேயும் அந்த ஃபின்வைஷியா அக்கௌண்ட்டுக்கும் ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து அங்கே கேஷ் மார்ஜின் கம்மி. ஸோ பட் பிளட்ஜ்டு மார்ஜின் இருந்ததுனால ஃபியூச்சர்ஸ் ஷார்ட் பண்ண முடியும் அண்ட் ஆப்ஷன்ஸையும் செல் பண்ண முடியும். அதனால அங்கே வந்து நான் என்ன செஞ்சேன்னா, இதோ இப்போ இந்த 18,250யும் 500 இருக்கு இல்லைங்களா, நான் வந்து 300ம் 350யும் மாறி மாறி செல் பண்ணேங்க. 300 சிஇயும் அண்ட் 350 பிஇயும், சாரி 350 சிஇயும் 300 பிஇயும் நான் வந்து ஷார்ட் பண்ணி வச்சிருந்தேன். அதில் வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் வரைக்கும் என்னால் எடுக்க முடிஞ்சுது. 25 பாயிண்ட்ஸ் ஒரு வாட்டி எடுத்தேன். அடுத்தது ஒரு 30 பாயிண்ட்ஸ் எடுத்தேன். ஓகேங்களா? அதுக்கப்புறமா நேற்று வந்து இன்னும் ஒரு 15 பாயிண்ட்ஸ் வந்து நான் கவர் பண்ணியிருந்தேன். டோட்டலாக 65 பாயிண்ட்ஸ் வந்து கவர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சரி, ஜீரோதா அக்கௌண்ட்டில் வந்து நம்மக்கிட்ட பிளட்ஜ்டு மார்ஜின் இருந்ததுனால அங்கே வந்து என்னால் ஆப்ஷன் செல்லிங்கும் ஃபியூச்சர் செல்லிங் பண்ண முடியும். அதனால் நான் என்ன பண்ணேன்னா, இந்த 110 பாயிண்ட்டை வந்து கவர் பண்ணுறது தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் எய்மாக இருந்தது. ஸோ அதுக்கு வந்து நான் வந்து இதில் நிஃப்டியில் வந்து ஷேடில்ஸை செல் பண்ணேன். ஓகே, 300 பியும் 350 சியும் நான் வந்து செல் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா வந்து 350 சிஇ 350 பிஇ செல் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ரெண்டு இடத்துல, அதாவது எப்போல்லாம் மார்க்கெட் கீழே வருதோ அப்போ வந்து 300 பியும் 350 சியும் செல் பண்ணுவேன். ஒன்ஸ் 350க்கு மூவ் ஆனதுக்கப்புறமா 350 சி அண்ட் 350 பிக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் மாறி மாறி அதை செல் பண்ணேன். ஏன்னா மார்ஜின்ஸ் அங்கே அவைலபிள், அதனால ஈஸியானால இதை மேனேஜ் பண்ண முடிஞ்சுது. ஸ்லோலி அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணிட்டு இருந்தேன் இதில். ஓகே, அண்ட் இட்ஸ் நாட் ஒன் கோ. ஓகே, சில பேர்லாம் சொல்லிங்க நிறைய ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படின்ட்டு. ஆல்ரெடி நம்ம வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இங்கே பை பொசிஷன் இருக்குது இந்த மணியில். ஓகேங்களா? பட் மூமெண்ட் வந்து என்னென்னா இதுக்குள்ளேயே தான் இருந்துகிட்டு இருக்கு. இந்த மூமெண்ட் பற்றின ஒரு வீடியோவும் நான் வந்து ரிலீஸ் பண்ணுறேன். மோஸ்ட் ப்ராப்ளி நாளைக்கு அதை பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ வீடியோஸ் வந்து என்னால் பண்ண முடியல, உண்மையிலேயே ரொம்ப பிஸியாக இருக்கேன்னா. ஈவன் ட்ரேட் பண்ணுறதுக்குமே நேரம் கிடைக்க மாட்டேங்குது. ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு சின்ன ஐடியாஸ் மட்டும் என் வீட்டில் கொடுத்துருவேன். அவங்க வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போதைக்கு. அதனால தான் இந்த 20 பாயிண்ட்ஸ் 30 பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி சின்ன பாயிண்ட்ஸாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒன்ஸ் நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து 65 பாயிண்ட்ஸ் கவர் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வந்து இன்னும் ஒரு 35 பாயிண்ட்ஸ் கிட்ட கவர் பண்ணோம். டோட்டலாக 100 பாயிண்ட்ஸ் நான் கவர் பண்ணிட்டேன். ஓகே, 100 பாயிண்ட்ஸ் கவர் பண்ண 10 பாயிண்ட் கவர் பண்ணல, விட்டுட்டோம். ஆனால் பேங்க் நிஃப்டியில் பண்ணோம், அது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி. 10 பாயிண்ட் தான் எனக்கு ஓவரால் லாஸ் ஆச்சு இந்த பொசிஷனில். ஓகே, பட் எனிவே ஏன்னா இந்த அக்கௌண்ட்டை பற்றின இது மட்டும்தான் நான் அதில் அப்டேட் பண்ணுறேன். அதனால முழுசாக இந்த 39,000 லாஸ் என்னவோ இருக்கோ அதை மட்டும் தான் நான் அதில் அப்டேட் பண்ணுவேன். இதை கவர் பண்ண பாயிண்ட்ஸ் வந்து லெட் இட் பி ஆஸ் மை ப்ராஃபிட்ஸ். ஓகேங்களா? இது லாஸாகவே இருக்கட்டும் ஆஸ் பர் தி ஸ்ட்ராட்டஜி இஸ் கன்சர்ன். ஏன்னா அந்த ஸ்ட்ராட்டஜியில் எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. ஸோ என்ன லாஸோ அதை லாஸை காட்டுவோம். எனக்கு என்னுடைய கேபிட்டலை நான் வந்து காப்பாற்றிக்கிறதுக்கு ஐ ஆம் டூயிங் சம்திங் தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி ஆஸ் பர் த ஸ்ட்ராட்டஜி ஒரிஜினலி இந்த வாரம் இது லாஸில் தான் க்ளோஸ் ஆச்சு. ஓகே, அடுத்தது இன்னைக்கு வந்து இன்னொரு பாசிட்டிவ் திங் வந்து என்னென்னா, அந்த 145 ஸ்ட்ராட்டஜி அண்ட் 15 பாயிண்ட்ஸ் வந்து இன்னைக்கு ப்ராஃபிட் கொடுத்தது. நேற்றுமே ப்ராஃபிட் கொடுத்து இன்னைக்கும் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ். தாஸ் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் இன்னும் கண்டினியூஸாக லாஸில் தான் போய்கிட்டு இருக்கு. டோட்டல் கம்ப்ளீட் ட்ரா டவுன் பீரியட் நடந்துகிட்டு இருக்கு. நோ லுக்கிங் பேக். ஏன் அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படிதான்.
நம்ம ஏற்கனவே அதோடைய பேக் டெஸ்ட்லேயே பார்த்துருக்கோம். நவம்பர் டிசம்பரில் இட் வாஸ் நாட் அட் ஆல் கிவிங் எனி திங், பட் ஸ்டில் வி வில் டூ இட். ஏன்னா அப்போ தான் அதோடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கிடச்சிரும், ஃபீல் கிடச்சிரும். ஸோ தட் ஐம் ப்ரிப்பேர்ட் டு இட். ஓகே, 2 lakhs அதுக்குன்னு அலோகேட் பண்ணியாச்சு. 2 லாட்டில் தான் பண்ணுறோம் நாம். ஸோ லெட் இட் கோ லைக் தட். நம்ம பார்ப்போம் அது எந்த அளவுக்கு அதை வெல்த் வந்து மல்டிப்ளை பண்ணுது அப்படிங்கிறத. ஸோ இவ்வளோதாங்க. இது ஓவரால் எல்லாத்தோடைய அப்டேட்டையுமே நான் கொடுத்துட்டேன். ஒரு முக்கியமான விஷயம், ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் நான் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நான் வந்து இப்போ ஒரு நியூ ப்ராஜெக்ட் என்டர் ஆகுறேங்க பர்சனலி. ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து இனி ஐ கேனாட் ட்ரேட் ஃபுல் டைம். ஓகே, பட் அதனால தான் இந்த ட்ரேட்ரானில் ஆல்கோஸ் எல்லாத்தையும் டிப்ளாய் பண்ணியிருக்கோம். ஸோ இனிமேல்ட்டு வந்து 145 ஸ்ட்ராட்டஜி ஆஸ் இட் இஸ் நடந்துக்கிட்டு இருக்கும். அண்ட் தாஸ் ஸ்ட்ராட்டஜியும் ஆஸ் இட் இஸ் நடக்கும். அண்ட் 325 ஸ்ட்ராட்டஜி ஃப்ரைடே ஈவினிங் மட்டும் அந்த இடத்துல நான் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். இல்லைன்னா அதையுமே வந்து நம்ம இது தாஸ் ஸ்ட்ராட்டஜி ஆல்கோலே போட்டு விட்டுருவோம். ஸோ தட் இட் வில் ஆல் வில் கோ ஆட்டோமேட்டிக்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான் இப்போதைக்கு பிளான். ஏன்னா அந்த நியூ ப்ராஜெக்டில் என்னால் கண்டிப்பாக இந்த ட்ரேடிங் ஹவர்ஸ் வந்து என்னால் சிஸ்டம் முன்னாடி உட்கார முடிய மாட்டேங்குது. தட் இஸ் ஆக்குபையிங் ஆக்சுவலி. ஸோ அதனால ஐ மே நாட் கம் அப் வித் ரெகுலர் வீடியோஸ் நவடேஸ். ஸோ என்னென்னா நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து அந்த வீக்கில் என்னெல்லாம் நம்ம ட்ரேட்ஸ் போச்சு, ஆல்கோ என்ன நடந்தது, அதில் நம்ம என்னெல்லாம் வந்து கவர் பண்ணுறதுக்கு நான் என்ன செஞ்சுருந்தேன் அப்படிங்கிறத. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி ட்ரேட்ஸ் ஐ வில் நாட் பி டூயிங் இயர் ஆஃப்டர். என்னுடைய ஒய்ஃப் தான் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டோம்னா ஷீ வில் டேக் கேர். அந்த மாதிரி ஷீ இஸ் வெல் அவேர் அபவுட் த சிஸ்டம்ஸ். ஸோ அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பிளான். ஓகேங்களா? ஸோ அதை உங்களோடையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோஃபார் எனக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தீங்க. பட் இனி வந்து என்னென்னா என்னால் தொடர்ந்து இந்த வீடியோஸ் மூலமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியல. பட் சண்டே டெஃபினெட்லி உங்களுக்கு லர்னிங்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஓகே, நான் என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது இன்னைக்கு பார்த்தீங்க. ஸோ இதுக்கு பின்னாடி உள்ள லாஜிக்கை வந்து நான் நாளைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன் வந்து நான் 325 ஸ்ட்ராட்டஜி ரன்னிங்கில் இருக்கும்போது ஐ சோல்டு ஷேடல்ஸ் அப்படிங்கிறத. ஓகேங்களா? ஷேடல்ஸோ இல்லை ஸ்ட்ராங்கிள்ஸோ, அது ஸ்ட்ராடல்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா 50 பாயிண்ட்ஸ் கேப்பில் தான் செல் பண்ணேன். ஒரு வாட்டி ஷேடலும் பண்ணேன் நான். அதாவது 18,350 சி அண்ட் பி ரெண்டுமே செல் பண்ணோம். தட் இஸ் அ ஷேடல். ஓகே. அண்ட் இன்னொன்று வந்து என்னென்னா அது ஸ்ட்ராங்கிள் சொல்ல முடியாது. ஏன்னா அட்லீஸ்ட் 200 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸ்ட்ராங்கிளில். பட் இது வெறும் 50 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் தான். கொஞ்சம் மூமெண்ட்ஸில் மட்டும்தான் நான் ஐ வாஸ் கேப்சரிங் தோஸ் பாயிண்ட்ஸு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கான லாஜிக் ஏன் இதுக்கு பின்னாடி வந்து என்னோட அனாலிசிஸில் இருந்தது வந்து விக்ஸ் தான். ஓகேங்களா? இந்தியா விக்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த செல்லிங் பொசிஷனே நான் எடுத்தேன். அது எப்படி வந்து நீங்களும் நாளைக்கு வந்து அதை எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இது பண்ணுறேன், ஷேர் பண்ணுறேன். என்ன பேசிஸில் அதை கால்குலேஷன்ஸ் என்ன, ஓகே, நீங்கள் என்ன மாதிரியான ஷேடல்ஸு இல்லை ஸ்ட்ராங்கிள்ஸை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம அந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ வித் திஸ் ஐ எம் எண்டிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு அருமையான வீடியோட உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர். பை. தேங்க்யூ.